உறவுகளுக்கு இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் மூதூர் பாரதிபுரம் 58 என்று சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் நிற்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த எங்களோட கிராமத்தினுடைய வயல்வெளி மற்றும் அது சார்ந்த காணொலியை தான் இன்றைக்கி நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் வயல்வெளி, அதோடு சேர்ந்து இந்த ரிவர் வாய்க்கால தாண்டி எப்படி போய்கொண்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம காவல் ஸ்டேஷன் இல்லை தானே, அதால் தண்ணி நிறைய வந்து கொண்டிருக்கு. நம்ம வயலில் வெள்ளாமை விளைச்சல் இருக்குது. ஏன்னா வெள்ளாமை வெட்டுற சீசன் இன்னும் தொடங்க இல்லை இந்த பக்கம். இது பாரதிபுரத்திலிருந்து மல்லிகைத்தீ கிராமத்துக்கு போகிற வீதி தான் இது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இதில் குளிக்கணுமென்று ஆசையாக இருக்கும். அப்படி இப்போ கிளியராக இந்த ஓட்டர் வந்து அப்படியே கிளியராக ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் வயல்வெளி, இந்த பத்தாங்கண்ணம் ஒன்று சொல்லுவாங்க. அதில் சின்ன இந்த வயலுக்கு தேவையான தண்ணி போகிற சின்ன ஒரு வாய்க்கால் சொல்லுவாங்க, சின்ன கை வாய்க்கால் சொல்லுவாங்க. ஊரில் விவசாயம் செய்கிறாங்க. அந்த இடம் நான் குளிக்கத்தான் வந்தேன்னா, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக இந்த பசுமையான வீடியோ பதிவு செய்து முடிச்சிட்டு பிறகு குளிப்போம்ண்டு பார்க்குறேன். நான் பாருங்கள், இந்த மணிப்புறாண்டு சொல்கிறேன், இந்த பறந்து கொண்டு போகுது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட பக்கங்கள்லேயும் வயல் இந்த இப்படி வீதிகளில் நிற்கும். அது அதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து குளிக்கிற இடம். இந்த வீடு தெரிகிற இடத்துக்கு கிட்ட உங்களுக்கு விளங்கும். மணி காட்டுறேன் பாலத்துக்கு நான் கிட்ட காட்டுறேன். வாய்க்கால பெரிய வாய்க்காலன்னு சொல்கிறேன். அந்த பக்கம் குளித்தா சும்மா அந்த ஐஸ் வாட்டரில் குளித்த மாதிரி இருக்கும். நல்ல தண்ணி. வீட்டை ஃப்ரீயாக இருந்த டைம் வந்தேன்னா நடந்து இந்த வீடியோவை நான் எடுக்கிறதால ஆட்டம் கொண்டு வராங்க. நடந்து கொண்டு நான் தான் எடுத்துக்கொண்டு போவேன். ஃப்ரண்ட் சைட் வீடியோ எடுத்தால் அப்படியே வீடியோ ஜாயின் பண்ண வரணும். இது தெரியும் நான் உங்களுக்கு. அந்த எருக்கம் பூவண்டு சொல்லுவாங்க. எருக்கம் இல்லை, இதில் இந்த பர்பிள் கலரும் இருக்குது, ஒயிட் கலரும் இருக்குது. இந்த சீசனுக்கு தான் பூ வரும்.
நாங்கள் சின்ன வயசாக இருக்கக்குள்ளே இதில் தான் இந்த ஸ்கூல் விட்டு வந்து இந்த வாய்க்கில் தான் குளிக்கிறோம் நாங்கள். இது ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்குது. பாலம் இதில் இந்த நேரம் இருக்கிற ரோட் அது மல்லிகைத்தீவு போகுது. மற்றது இங்கால இந்த 59என்ற இடம் எங்கள்ட 58க்கு அடுத்த இடம். பாருங்க இதில் இந்த ஒரு வயல் மட்டும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது சின்ன இந்த ஏர்லியாகவே அது செய்ய பண்ணப்பட்ட வயல். வீட்டுக்கு பக்கத்தில் தானே அந்த என்ன டைம் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அவங்க பம்போட்டும் தண்ணி எடுத்து செய்வாங்க, ஓட்டப்பம். சரியான காற்றா இருக்குது. காற்று கடுமையாக அடித்து கொண்டு இருக்கு. லீவு நாள் தானே சாட்டர்டே. அப்போ பிள்ளையெல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. கிரவுண்ட் கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிற கிரவுண்டில் இது வாய்க்காலோட சேர்த்த மாதிரி தென்னை மரம். சைட்டில் தண்ணி சின்ன தென்னம்பிள்ளையாக இருக்கிற டைம் வாளியால் தண்ணி எடுத்து அப்படியே இறக்கி விடுவாங்க. இப்போ இந்த டைமெல்லாம் தண்ணி தேவையில்லை. அதுக்கு வேர் வாய்க்காலுக்குள்ளே போகிற தண்ணியில் இறங்கி தண்ணி இருக்குது. இல்லை பெரிய ஒரு ஆலமரம், கோவில், பாலவிநாயகர்னு சொல்லி எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு ஆலயம். அதோட இது இந்த வாகமரம் ஒன்று சொல்கிறது நிழலுக்காக அப்படியே நேராக வச்சுருக்காங்க இந்த ரோட்டில். இது இந்த ரோடு அப்படியே தெய்வத்தை அதுக்கு போகுது. பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்காங்க. லீவு நாள் தானே, ஸ்கூல் இல்லை. நான் குளிப்போம்னு வந்தேன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளில் ஸ்டாண்ட் பண்ணி வச்சாலும் கஷ்டம். தனியாக தான் குளிக்க போகணும். ஃப்ரெண்ட்ஸும் வர இல்லை ஒருவரும். அந்த ஐஸ்கிரீம் இந்த வாகனம் கொண்டு போய்கொண்டிருக்கு. அது தூரம் போய் நான் வேண்டியிருக்கலாம் கிட்ட. இதில் எல்லாருமே குளிக்கிற ஒரு பாலம் ஒன்று பாருங்க. ஜூம் பண்ணி காட்டணும். சரி, இதெல்லாம் இந்த பாலம் வீதியோட சேர்த்து சின்னொரு ஆலயம். அதுவும் வெற்றி விநாயகர் ஆலயம். அதில் பக்கத்தில் ஒரு கடையும் சிவா ஸ்டோர்.
பாரதிபுரம் மேங்காவம் போகிற ரோட்டின் பாலத்துக்கு அடுத்த பக்கம் இருக்குது.